இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணின சாதாரண ப்ளவுஸை தைச்சி பார்ப்போம். இது பிகினர்ஸ்க்கான சேனல். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இதில் நான் என்ன ஆரம்பிக்கிறேன், எப்படி லைனாக ஒரு பார்ட்டையும் தைக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அது மாதிரி நம்ம லைனாக தைக்கும் பொழுது வேகமாக தைக்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது, இதை நம்ம வரிசையாக அடிக்கணும் இல்லையா? கழுத்து பீஸு, அப்புறம் இது கொக்கி ஐப்பட்டி, அது முன்பாகம் ஃபினிஷ் பண்ண பிறகு தான் வைக்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த பெல்ட்டை ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் கை ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் முதுகு ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஷேப்பு அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி அப்புறம் தான் அதெல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம ஆரம்பிப்போம். கழுத்து முடிச்சாச்சு. கொக்கி ஐப்பட்டியோடது எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கட்சோலி பட்டி, இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பீஸ் வெட்டி வச்சோம் இல்லையா? அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது வலது இடதுன்றதை பார்த்து வைக்கணும். இப்போ இந்த நம்ம முன்னாடி அரைக்காத்து பண்ணின இந்த மாதிரி அரைக்காத்துன்றது இந்த நாட்ச் போட்டோம் இல்லையா? அந்த நாட்ச் ரெண்டும் எதிர் முனையில் இருக்கிற மாதிரி சரியாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதை ஒரே பக்கமாக, அந்த பக்கம் வைக்கிறீங்கன்னா ஒரே மாதிரியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ஸ்டஃப் கொடுக்கணும்னா தாராளமாக கொடுங்க. அப்போ தான் ஸ்டஃப் கொடுக்கும்பொழுது தான் கட்சோலி நல்ல ஒரு அழகாக நிற்கும். அடுத்தது கை இப்படி நீங்கள் அப்படியே பிரித்து வச்சுட்டு இந்த உள்பக்கமாக நம்ம ஒரு தையல் போட போகிறோம் இல்லையா? அதை சின்னதாக மடித்து அதை அப்படியே இந்த பீஸ் எடுக்காமல் அப்படியே போடுங்க. இப்போ இது எதிர் முனையில் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த கை இந்த மாதிரி மடித்து அடித்ததுனால தைரியமாக நம்ம கட் பண்ணிடலாம். இதில் மேல் பாகம் எது உள் பாகம் எதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதுகு ஒரே மாதிரி 2 முனையும் ஒரே அளவில் வரணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அந்த சரியான அளவு இந்த 1 இன்ச்சு ஹைட்டுக்கு விட்டுட்டு இந்த 2 முனையும் மட்டும் இந்த மாதிரி நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் மடிக்கும் பொழுது இந்த நாட்ச் மடிப்பில் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே இந்த நாட்ச் மடிப்பில் முடிக்கிறீங்க. இப்போ டாட் இங்கே முடிக்க போகிறோம். இப்படி ஆரம்பித்து இப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னா அதையே 2 பக்கமுமா ஒரே அளவில் வரணும்னு பின்பக்கம் அப்படி அதை குறிச்சிக்கோங்க. அவ்வளவுதான், 2 டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ அதுக்கெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ் எடுக்கவே இல்லை இல்லைங்களா? அளவு ப்ளவுஸ்லாம் நம்ம எடுக்காமல் அப்படியே முடிச்சிட்டோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஷேப்புக்கு மட்டும் அளவு ப்ளவுஸை எடுக்கிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண வேண்டிய இடத்த விட்டுட்டு அந்த கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயினிங் இருக்கிற இடத்த 1/4 இன்ச்சு கழித்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை அப்படியே இங்கே அளந்து வைங்க. இப்போ இது கொஞ்சம் கட்டாக இருக்கிறதால அப்படி இருக்குது.
இந்த கிளாத் வந்து கீழே கொஞ்சம் கட் பண்ணி இருக்கிறதால நமக்கு உயரம் சரியாக வரல. இப்போ இந்த மேலேருந்து நான் குறிச்சிட்டேன். இப்போ இந்த சைடில் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பிடிச்சி தைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேப்பை நம்ம இதில் விட்டுறணும். நம்ம எடுக்க போகிற இடத்துல அந்த கேப்பை விட்டுடுங்க. விட்டுட்டு இதை இப்போ நீங்கள் சுருக்கம் இல்லாமல் அளவுபடுத்துங்க. அப்போ சரியான மெஷர்மெண்ட்டு இங்கே வருது. ஓகேவா? இப்போ இங்கே தான் இந்த மெயின் டாட்டை பிடிக்க போகிறோம். இங்கே சைட் டாட்டு, இங்கே மேலே வர டாட்டு. இப்போ இந்த டாட்டுக்கு ரெண்டு பக்கமும் சரியாக வரணும் அப்படின்னும் பொழுது இப்போ நீங்கள் இந்த இடத்த அளவு குறிச்சிக்கலாம். இங்கே கீழே நம்ம அளவு எடுக்கிறோம். 1.5 இன்ச்சுக்கும் மேலே, அதாவது 1.25க்கும் 1.5க்கும் நடுவில் இருக்குது. இப்போ இந்த இடத்த நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு 2 பக்கமும் சரியாக வரும். இந்த டாட்டை நான் பிடிக்கிற அந்த விதத்தை பாருங்கள். கரெக்டாக அங்கே ஆரம்பித்தோம்னா நம்ம வச்ச பாயிண்ட்டுக்கு கிராஸாக வந்து முடிக்கிறேன். ஒரு தோழி நேற்று கூட கேட்டிருந்தாங்க, ஷேப் வந்து அழுந்தின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க நல்லா தான் பிடிச்சிருக்காங்க. அப்படியும் அந்த இடம் வந்து அழுந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒருவேளை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளைஞ்சிருக்கலாம், அல்லது இப்படி இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து இப்படி வந்திருக்கலாம். வந்து அதுக்கு பிறகு இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நேராக வந்து முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன இது ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான். ஆனால் ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக தைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப் வந்து அழகாக உட்காராது. அதனால் நான் ஷேப்பு பற்றி நிறையவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் தைக்கும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கட்டுமேன்னு தான் இதையும் சொல்கிறேன். இப்போ இந்த ஷேப் இப்படி நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும், சரியாக இருக்குது. அதுக்கு பிறகு சைடில் நம்ம வழக்கமாக பிடிக்கிறது தான். நீங்கள் அதே முறை தான் ஆரம்பித்து எந்த இடத்துலையும் அந்த வளைவு நெளிவெல்லாம் இல்லாமல் நேராக கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேவா? அது மட்டும் நீங்கள் ஞாபகமாக செஞ்சிங்கன்னா போதும். ஷேப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சரியாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி நிற்குது பாருங்கள் ஷேப் கரெக்டாக. இப்போ நாம் தச்சு வச்ச பட்டி அப்படியே இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ரைட்டு லெஃப்ட்டுன்றது உங்களுக்கு இந்த அரைக்காத்து தான் உங்களுக்கு சரியாக தெரியணும். இப்போ இதுதான் முன்னாடி வரணுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த நாட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இது இந்த பக்கம். ரொம்பவே ஈஸியான இந்த மாதிரி 2x2 அந்த மாதிரினா நீங்கள் இப்படியே மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே படித்தையல் போடலாம். கொஞ்சம் இந்த பீஸரெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு பாகத்தை மட்டும் இப்படி எடுத்துட்டு இப்படி வச்சு தைங்க. கொக்கி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடியும் இதை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. கொக்கி பட்டி தைக்கும்போது மட்டும் இந்த சைடு டாட் கிட்ட நம்ம வைக்கிற அந்த பட்டியோட கிளாத்தை கொஞ்சமாக ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி வைங்க. அப்போ இதை இப்படி நம்ம தைச்சு இப்படி திருப்பும் பொழுது இந்த கிராஸ்க்கு அது சரியாக உங்களுக்கு இழுக்காமல் உட்காரும். இது ஷேப்புக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
இப்போ இதை அப்படியே நீங்கள் இங்கே மேலே நம்ம பிடிச்சு தைக்க போகிறோம். அந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் கேப்பு விட்டு இந்த இடத்துலலாம் நம்ம இந்த கிராஸாக வி மாதிரி ஐப்பட்டி தைச்சிக்கலாம். இப்போ நான் முதல்ல போட்ட இந்த தையல் எதுக்காகனா, இந்த கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி விவியாக தைக்கும்பொழுது கிளாத் நகராமல் இருக்கிறதுக்காக, நடுவில் அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காக முதல்ல தையலை போட்டுட்டேன். பிறகு இதை பண்ணினேன். அப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக இங்கே இருக்குது. இதுலேயே இன்னொரு சந்தேகம் நிறைய தோழிகள் கேட்டது, முன்கழுத்து எப்போவுமே இந்த நாம் வட்டமாக வெட்டினாலும் அப்படியே வி மாதிரி சேர்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ இது சரியாக தான் இருக்குது, நமக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப கார்னரில் சரியாக தான் இருக்குது, அப்படியே தைச்சோம்னாலும் அது ஓகே தான். ஆனால் உங்களுக்கு அந்த வட்டமாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் முதல்ல உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கேருந்து இப்படியே இதை வட்டமாக கொண்டு வந்து வேறு எங்கேயும் ரொம்ப லாங்லலாம் போகல. ரொம்ப லாங்காக போனோம்னா ஷோல்டர் வந்து பெருசாகிடும். அதாவது ஷோல்டரை நம்ம எடுத்த 3 இன்ச்சில் குறைஞ்சிரும். நீங்கள் இங்கேயே இப்படி ஒரு சின்ன வட்டம், அகலப்படுத்துகிற ஒரு வட்டத்தை போட்டுக்கோங்க. இடது பக்கம் போடணுமா அப்படின்னா வேண்டாம். இப்போ உங்களுக்கு அதாவது இடது பக்கம் ஏன் வேணாம்னா, இந்த எக்ஸஸாக இந்த பட்டி வர்றதால உங்களுக்கு அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தான் இருக்கும். அதனால் அந்த பக்கம் வந்து செய்யணும்னு கட்டாயம் இல்லை. இந்த பக்கம் மட்டும் செஞ்சுட்டு பிறகு இந்த ஷோல்டரில் இந்த முன் பக்கம் மட்டும், இப்போ நம்ம இந்த இடத்த அகலப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அந்த கொஞ்சமாக லேசாக அதை கழித்து எடுத்துருங்க. கொஞ்சமாக, அதாவது நான் ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளேயே இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான். ஏன்னா இந்த மாதிரி முன்கழுத்து சரியாக வரல அப்படின்றவங்களுக்காக அந்த க்ளோஸாக யூ மாதிரி வராமல், அதாவது வட்டமாகவும் வராமல் வி மாதிரி நின்றுது அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் சொல்லியிருந்தீங்க. நிறைய தோழிகள் இமேஜஸ் கூட அனுப்பியிருந்தீங்க. இப்போ நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுறோம். இப்போ அளவு வச்சு அளந்து பார்க்கலாம். நீங்கள் அளந்து பார்க்கும்பொழுது முழுமையாகவே பாருங்கள். முன் பக்கத்துக்கு தனியாக பின் பக்கத்துக்கு தனியான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் முழுமையாக என்ன அளவோ, உங்களுக்கு ப்ளவுஸுக்கு நம்ம உயரம் வச்சுருக்கோம், இடுப்போட உயரம் அதிகப்படுத்தியிருக்கோம் இல்லையா. இப்போ அந்த அதிகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு தொப்பை இல்லாமல் இருந்ததுன்னா இன்னமும் நீங்கள் இந்த அளவை, நம்ம பிடிக்க வேண்டிய அளவை இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கூடுதலாக பிடிங்க, இந்த உயரம் இறக்கி வச்சதுனால. அப்படி இல்லை, அவங்களுக்கு நல்ல தொப்பை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருக்கிற இந்த அளவையே நீங்கள் பிடிச்சிடணும். ஓகேவா? இப்போ இதில் உங்களுக்கு எக்ஸஸாக எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த இடுப்போட சுற்றளவை பார்த்துக்கலாம். 4.75 இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 வரைக்கும் பிடிக்கலாம், அல்லது 5.25 வரைக்கும் பிடிக்கலாம். இப்போ இந்த 5.25 பொழுது இதை வந்து நீங்கள் 4ஆக பிரிச்சுக்கணும். இப்போ நீங்கள் 4ஆக அதை பிரிக்கும் பொழுது அந்த ஒரு பாகத்தை தான் நம்ம ஒரு சைடில் பிடிக்க போகிறோம். சரியா?
1.25 கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அந்த அளவு தான் நம்ம 2 சைட்லேயுமே இப்போ பிடிக்க போகிறோம். இடுப்போட அளவில். நாலு பக்கத்துக்கும் சேர்த்துன அளவு தான் அது. இப்போ இங்கே வந்து தான் நமக்கு அந்த பாயிண்ட்டு முடிய போகுது. அதுக்கு தான் ஓரத்தில் முதல்ல ஒரு தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ கையோட அளவை பார்த்துக்கலாம். கையும் 1 இன்ச்சு இறக்கமாக வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம எடுக்க வேண்டிய இடம் இங்கே தான். எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது சுருக்கம் இல்லாமல் வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்த நம்ம குறிச்சிக்கிட்டோம். நமக்கு நாட்ச் வந்திருக்கிற இடம் இங்கே வந்திருக்கு இல்லையா? நாட்ச் தெரியுதா? இப்போ நமக்கு இந்த நாட்ச் வர்ற இடத்துல தான் அந்த தொடர்ச்சியை நம்ம கொண்டு வரோம். அதுக்கு பிறகு நமக்கு இங்கே வச்சிருந்த இந்த அளவை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு வந்து இந்த இடத்துல இருந்து அதை அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து இங்கே சேர்க்குறோம். அவ்வளவே தான். உங்களுக்கு இந்த 3 அளவு இருந்தால் போதும். ஆனால் நீங்கள் நடுவில் தைக்கும் பொழுது வளைவு நெளிவு இல்லாமல் தைக்கணும். அல்லது நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு உங்களுக்கு அந்த இடத்துக்கு தேவையான, இப்போ இங்கேருந்து இங்கே போடுறது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரும். இந்த இடம் ஒரு ஸ்லாண்டிங்காக வரும். அதுக்கு பிறகு இங்கேருந்து இங்கே எடுக்கிற அளவு ஒரு ஸ்லாண்டிங்காக வரும். ஓகேவா? இப்போ இப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு கூட அப்படியே அந்த தையலை மேலே போட்டுருங்க. அப்படியே தொடர்ச்சியாக நம்ம பக்கத்தில் ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும்பொழுது போட்ட அந்த நாட்ச் அதில் வந்து நம்ம சரியாக பொருத்தமாக இந்த தையல் வந்து நின்றுச்சு. இதுதான் நம்ம அளவெடுத்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தைக்கும் பொழுது இந்த முறையை செஞ்சாலே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வரும். அவ்வளவுதான், ப்ளவுஸ் தைச்சி முடிச்சாச்சு. சில நேரங்களில் சில தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பீஸ் இடுப்பு கிட்ட நம்ம பிடிச்ச அந்த பீஸ் சில நேரங்களில் இப்படி வந்து வெளியே நீட்டிகிட்ருக்குங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சும்மா உங்களுக்கு இந்த பீஸ் வேண்டாம்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுருங்க. அப்படி உங்களுக்கு அது கட்டாயம் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இதை கொஞ்சம் மேல் பக்கமாக அப்படி சாய்ச்ச மாதிரி வச்சுட்டு இந்த தையலோட நம்ம இடுப்பு பிடிச்சோம் இல்லையா, இந்த தையலோடு சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஊசியில் லேசாக தைச்சி விட்டுருங்க. அப்போ அது உங்களுக்கு கட்டாயமாக வெளியே வராது. இப்போ இந்த பக்கமும் உங்களுக்கு வெளியே தெரியாது. நீங்கள் ப்ளவுஸ் போடும் பொழுதும் உங்களுக்கு அந்த தைச்சதுனால வெளியே நீட்டிட்டும் வராது. ஓகேவா? 2 பக்கமுமே உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த மாதிரி இதை வந்து நம்ம நேராக வச்சு தைக்கக்கூடாது. கொஞ்சமாக அப்படி சாய்ச்ச மாதிரி இப்படி வச்சுட்டு தைங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.